ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு டாக் ஆஃப் டவுன். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிஎம் 2029 விஜயா. இன்னைக்கு தமிழ்நாடு அசம்பிளியில் பேசிய மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா 5 முதல் 6 இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் ஒன்றிணைந்தாலே ஒரு பிரைம் மினிஸ்டரை தேர்வு செய்யக்கூடிய சூழல் இருக்குது. இந்த நிலை மாற வேண்டும். சவுத் இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து எதிர்காலத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாக வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவோட இந்த பேச்சு இப்போ பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிஎம் அப்படின்னு அவர் சொன்னது யாரை மனதில் வைத்து சொன்னார், அது குறித்து எந்த ஒரு டைரக்ட் கிளாரிஃபிகேஷனும் இதுவரை வெளியாகவில்லை. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இப்போ அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டராக இருக்கிற திரு சி ஜோசப் விஜய் இன்னும் சில வருடங்களில் நேஷ்னல் பொலிட்டிக்ஸ்க்கு மூவ் ஆக வாய்ப்பு இருக்கா? 2029 அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்கா? அல்லது ஆதவ் அர்ஜுனா பொதுவாக ஒரு பொலிட்டிக்கல் விஷனை மட்டுமே முன்வைத்தாரா? இதற்கான ஆன்சர் இப்போதைக்கு தெளிவாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியர், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வரணும் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைய அசம்பிளி டிபேட்டை தாண்டி பொலிட்டிக்கல் டிஸ்கஷனாக மாறியிருக்கு. அப்படி இருக்க 2029 தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிஎம் வருவாரா? அந்த வாய்ப்பு திரு சி ஜோசப் விஜய்க்கு இருக்குமா? இப்போ இதுதான் அரசியல் வட்டாரங்களிலும் மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கும் புதிய கேள்வி. விஜய் பிஎம் ஆக வர முடியுமா, முடியாதா? உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.